அதுக்கு முன்னாடி ஒரு பால் என்ன 4 அடிச்சிருப்பாரு. தினேஷ் கார்த்திக் தான் வந்து சொன்னாரு என்கிட்ட, அவர் பார்த்துலாம் பயப்படாத. நான் பயந்துட்டேன் சார் அவர் பார்த்து. ஏன்னா அவரு நிக்கிற விதம்லாம் பாத்தீங்கன்னா அருவா வச்சு வெட்டுற மாதிரியே இருக்கும் அவரு பேட் எல்லாம். ஸோ பயப்படாத, ஸ்டெம்பை பார்த்து போடு. அவர் என்ன சொன்னாருன்னா, கிடைச்சா சந்தோஷம், இல்லாட்டி விட்டுரு, பரவாயில்ல, யாரும் எதுவும் தப்பானு. அப்புறம் கடவுள் மேல பாரத்தை போட்டு ஸ்டம்ப்ல போட்டேன், அவர் மிஸ் பண்ணிட்டாரு. தோனி உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிருக்காரு? பண்ணிருக்காரு சார் நிறைய. அவரோட அந்த மேட்ச் அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய பேசினாரு என்கிட்ட. வேர்ல்ட் கப் போகும்போது அவர் தான் எங்க இந்தியா டீம் மென்டரா இருந்தார். ஸோ அவரோட நிறைய அப்போ பேசியிருக்காரு. ஸோ அவரு ரொம்ப சிம்பிளா வச்சுக்க சொல்லுவார் சார். எல்லாமே ரொம்ப யோசிக்காத. அவர் வந்து வேற ஜோன்ல இருக்காரு சார். அவர் அந்த ஜோனுக்கு போறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் சார் நம்மளால. அவர் வந்து டோட்டலா இமோஷன்ஸ் எல்லாம் டிட்டாச் பண்ணிட்டு அவரு ஃபேமிலி வேற ஒர்க் வேறன்னு பர்ஃபெக்டா கொண்டு போறாரு சார். தோனி என்ற மிகப்பெரிய ஒரு வீரன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஸ்டேடியத்துக்குள்ள வரும்போது அந்த கைத்தட்டல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வெற்றியான்ற மாதிரி. கண்டிப்பா சார். நாங்க ஃபீல்டுல நிற்கும் போது அவர் நடந்து வரும்போது அப்படியே ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துடும் சார். நாங்க ஆப்போசிட் சைட்ல இருந்தாலுமே அவர் வரணும்னு எதிர்பார்ப்போம். அவரு 6 யாரையாவது ஒரு 6 அடிக்கணும், தோக்கணும்னு எதிர்பார்ப்போம் சிஎஸ்கே. ஆனா அவர் 6 அடிக்கணும்னு எதிர்பார்ப்போம். அவருக்கு வந்து மெயினா நீங்க வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தோனிக்கிட்ட, டேலண்ட் இருக்கோ இல்லையோ மைண்ட் அப்ளை பண்ணணும்னு, கரெக்டான பாத்துல ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணா எந்த ஹைட்ஸுக்கு வேணா போகலாம். இப்போ நீங்க டேலண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தோனியை ஹையா ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஓகே, ஆவரேஜான டேலண்ட்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவரோட மைண்டுனால அவர் பயங்கரமா யூஸ் பண்ணி அதை வேற லெவல் கொண்டு போயிட்டாரு. அதான் டோனி விக்கெட் எடுத்தீங்க இல்லையா, அப்ப பந்து எப்படி பிடிச்சிங்க, எப்படி போட்டீங்க, என்ன டைப்பா போறீங்க? அதான் சார் நான் இப்போ சொன்னேன்ல சார், இந்த ஆஃப் ஸ்பின் அந்த 2 விரலுக்கு நடுவுல இங்க இருந்து நம்ம வந்து தலைக்கு மேல இருந்து ரிலீஸ் பண்ணா அது வந்து உள்ள போகும் சார். பால் வந்து உள்ள அவர் வெளில போகும்னு நினைச்சு அது காட்டினாரு. எங்க மிடில் ஸ்டம்ப்ல பிட்ச் பண்ணி லெக் ஸ்டம்ப் பக்கமா. ஆமா, பண்ணா இட் வில் கோ இன்சைட். ஆமா சார், அதான் ஃபார்மட் அது. ஆமா. அத bowling ஆக்ஷன் கொஞ்சம் பண்ணி காமிங்களா? வாவ், சூப்பர் சார். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் மிடில் ஸ்டெப்ல வந்து இதே டெக்னிக் தானே? பேசாம உங்க கூட இருந்தா நாங்களே இப்ப கத்துக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ஈஸியா இல்ல, ரொம்ப சர்வசாதாரணமா போட்டு அடிச்சு தூக்கிட்டீங்க அதை. ஆமா சார். சோ இந்த டெக்னிக் தான் இப்போ நான் புதுசா கத்துட்டு இருக்கேன் சார். இது வந்து இப்ப ஜெனரலா வந்து சில டெக்னிக் வந்து ரகசியமா வச்சுப்பாங்க. நீங்க எல்லாருக்குமே கத்து கொடுப்பீங்க போல இருக்கு. இவ்வளவு அழகா இப்ப டிவிக்கு முன்னாடி காமிச்சிட்டீங்க. இப்ப நிறைய பேர் உங்களை பார்த்து கத்துப்பாங்க. கத்து கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஏன்னா நிறைய பேர் எங்க டீம்ல சைட்ல எல்லாம் நிறைய பேர் கத்து கொடுத்துருக்கேன். ஆனா அது கத்துக்கிட்டு அது போடுறது பிராக்டிஸ் பண்றது தான் சார் மேட்டர். இப்போ வந்து நீங்க நடிகரா ட்ரை பண்ணீங்க, கிரிக்கெட் பிளேயர் ஆயிட்டீங்க. திடீர்னு இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யாரு? இளைய தளபதி விஜய் தானே? இளைய தளபதி விஜய் சார்.